ஹலோ எவ்ரிஒன். இன்னைக்கு பார்க்க போகிற கலெக்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பியூர் ஐமண்ட் செயின் தாங்க பார்க்க போகிறோம். இந்த செயினோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங் ப்ரைஸே வந்து 2000க்கு மேலே தாங்க வரும். எந்த ஒரு கலரும் போடாமையே பியூர் ஐமண்டாகவும் கேட்குறாங்க கஸ்டமரு. அதனால் வந்து இந்த மாதிரி செயின்லாம் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. ஐமண்ட் மிஞ்சி ரிங்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெகுலராக போட்டுக்கலாங்க. அதே மாதிரி தாங்க இந்த செயினும் போட்டுக்கலாங்க ரெகுலராக. நம்ம உடம்புல இருக்க ஹீட்டை வந்து கம்ப்ளீட்டாக எடுக்குங்க. நம்ம எந்த அளவுக்கு உடம்புல ஹீட் இருக்கோ அந்த அளவுக்கு வந்து செயின்லாம் கருப்பாகுங்க. வேறு ஒன்றும் நீங்கள் பயப்பட தேவையில்லை. தேவைன்னா நீங்கள் பாலிஷ் பண்ணி போட்டுக்கலாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, திருநீர் எல்லார் வீட்லையுமே இருக்குங்க. அந்த திருநீர் மட்டும் போதுங்க. இதை வச்சு தேய்ச்சிட்டோம்னாவே போதுங்க, நல்லா பளிச்சுன்னு ஆயிரும். நீங்கள் வந்து ரெகுலராக நம்ம போட்டுக்கலாங்க. வெயில் போக போக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கருக்க ஆரம்பிக்குங்க. வெளியில் எங்கேயும் போகலைங்க, வீட்டுக்குள்ளே இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா பளிச்சுனே இருக்குங்க. எந்த ஒரு மாற்றமும் கிடையாது, கருத்து போகிறது கிடையாது, நல்லா இருக்குங்க. பியூர் ஐம்பொன் செயின் பார்த்தீங்கன்னா 2000க்கு மேலே தாங்க வரும். இதிலே கலரிங் பண்ணாலுமே எச்சா தாங்க வரும், அதற்கு கம்மி கிடையாது. பியூர் ஐம்பொன் செயின் இப்போ தாங்க நானே பார்க்குறேன். இதில் கலர் பண்ணி நான் பார்த்துருக்கேங்க. பியூர் ஐம்பொனை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஒவ்வொரு செயினுமே பார்த்தீங்கன்னா நிறைய வித்தியாசம் இருக்குதுங்க. இதிலே பார்த்தீங்கன்னா பியூர் வெள்ளியில் பார்த்தீங்கன்னா அதுக்கு கோல்டு கோட்டிங் கொடுத்து அதுவும் சேல்ஸ் பண்ணுறாங்க. அது பார்த்தீங்கன்னா 5000க்கு மேலே தாங்க வரும். ஒவ்வொரு செயின் குவாலிட்டி பற்றியும் நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிறங்க. அதுக்கு பிறகு நீங்கள் ஆர்டர் கொடுத்தா போதுங்க. இந்த ஐம்பொன் செயின்லேயே பார்த்தீங்கன்னா 1 கிராம் கோல்டு கலந்து நம்ம பாலிஷ் கொடுக்கலாங்க. கண்டிப்பாக அது ப்ரைஸ் எச்சா தாங்க வரும். 1 கிராம்னா ஃபுல்லாக எல்லாமே 1 கிராம் கொடுத்துட மாட்டாங்க. அந்த தண்ணியில் பார்த்தீங்கன்னா அது முக்கி எடுப்பாங்க. அதில் கலரிங் வந்து நல்லா ஒட்டிக்கிருங்க அந்த செயினில். இந்த பியூர் ஐமண்டில் உங்களுக்கு வேணாம் அப்படின்னு நினச்சின்னா எனக்கு கலரிங் போட்டு எனக்கு கொடுங்க அப்படின்னு, கோல்டு லுக்கு கொடுக்கணும் அப்படின்னு வேணும்னு நினச்சிங்கன்னா கலரிங் போட்டு கொடுக்கலாங்க. ப்ரைஸு கொஞ்சம் எச்சா தாங்க வரும். நீங்கள் அதை பார்த்துட்டு ஆர்டர் பண்ணலாம். பியூர் ஐம்பொன் மிஞ்சிங்க இது பார்த்தீங்கன்னா இப்படி தாங்க இருக்கும். ஐம்பொன்னுனா சாமி சிலையெல்லாம் பார்த்துருப்பீங்க, கோயில்கள்லாம் பாருங்கள். கண்டிப்பாக இந்த மாதிரி கலரில் தான் சாமி சிலையெல்லாம் வச்சுருப்பாங்க. சாமி சிலையெல்லாம் பார்க்கையில் தங்க மாதிரி ஜொலிக்குங்க. அதே மாதிரி தாங்க இந்த மிஞ்சி வளையல் செயின் எல்லாமே நல்லா இருக்குங்க. நம்ம சேனலில் ஏற்கனவே வீடியோ போட்டிருப்பாங்க, போய் ஷார்ட்ஸில் பாருங்கள். காம்போ ஆஃபர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, அதை பார்த்துட்டு நீங்கள் ஆர்டர் கொடுக்கலாம். எனக்கு இந்த மிஞ்சி ரொம்ப பிடிச்சிருக்குதுங்க. அதனால் நான் பயன்படுத்தின பிறகு எல்லாருமே ஆர்டர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னை பார்த்து நேர்லேயும் கேட்பாங்க, இது என்ன கோல்டான்னு கேட்பாங்க. இல்லைங்க இது ஐம்பொன்னுங்கன்னு சொல்லுவேன். அவங்களும் கேட்பாங்க, அவங்களுக்கும் எடுத்து கொண்டாந்து கொடுப்பேங்க. சேனலில் வீடியோ பார்த்துட்டு ஒவ்வொரு கலெக்ஷனுமே ஆர்டர் கொடுப்பாங்க. அப்போயில் பார்த்தீங்கன்னா இந்த மிஞ்சியும் சேர்ந்து ஆர்டர் வந்துடுங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. வீடியோ எடுத்து எனக்கு அனுப்பியிருக்காங்க, அந்த வீடியோவும் அப்லோட் பண்ணுவேன் பாருங்கள். ஐம்பொன் மிஞ்சி பயன்படுத்துறதுனால என்னென்னு பார்த்தீங்கன்னா உடம்புல உள்ள ஹீட்டு கம்ப்ளீட்டாக குறையுங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம வெளியில் தனியாக போகிறோம், காற்று கருப்பு எதுவுமே அண்டாதுங்க. இப்போ நான் கையில் போட்டிருக்க ரிங்கு பார்த்தீங்கன்னா அந்த டால்பின் ரிங்கு பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு நான் சேல்ஸ் பண்ண ஆரம்பித்ததுலேருந்து இப்போ வரைக்கும் நான் போட்டிருக்கேங்க. அது தேஞ்சு ஒடிஞ்சு போகிற அளவுக்கு இருக்குதுங்க. இந்த கையில் பார்த்தீங்கன்னா எப்போதுமே நம்ம வேலை செஞ்சுக்கிட்டே இருப்போம். பார்த்தீங்கன்னா பளிச்சுனே இருக்குங்க, எப்போதுமே வந்து பளிச்சுன்னு இருக்குங்க. நம்ம வந்து பாத்திரம் விளக்குறது, இதை அரிசி களையிறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் பார்க்குறதுனால அந்த அளவுக்கு பளிச்சுன்னு இருக்குங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து பயன்படுத்துகிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோல்டு ரிங் இருந்தாலுமே இந்த ஐம்பொன் ரிங்கை நான் கழட்டவே மாட்டேங்க. ரைட் கையில் பார்த்தீங்கன்னா எப்போதுமே பெண்கள் வந்து கையில் ரிங்கு அணிஞ்சபடி இருங்க. இந்த ஐம்பொன் மோதிரம் கண்டிப்பாக அணிங்க. ஏன்னா நம்ம வந்து அன்னத்தை அளக்குறோங்க. அதனால் வந்து இந்த கையில் போட்டிருக்கிறதுனால பாசிட்டிவ் எனர்ஜி நம்மளுக்கு இருந்துக்கிட்டே இருக்குங்க. எப்போதுமே நம்ம ஒரு அன்னத்தையும் அளந்து எடுக்கிறோம், அன்னத்தையும் கொடுக்குறோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நான் மிஞ்சி போட்டிருக்கேன் பாருங்கள். இதுவும் நான் எப்போதுமே ரெகுலராக நான் பயன்படுத்துகிறதாங்க. நான் வந்து விவசாயம் பார்க்குறேங்க. பார்த்தீங்கன்னா வயலில் போய் நான் வேலை செய்யலை, எப்போதுமே வெள்ளி மிஞ்சியை தொலைச்சிட்டு வந்துடுவேங்க. இந்த மிஞ்சி போட்டதுலேருந்து அதிகமாக என்ன தொலைகிறதில்ல. வெள்ளி மிஞ்சி விற்கிற விலையிலங்க இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா வெள்ளி மிஞ்சின்னு நினச்சி கூட பார்க்க முடியறதில்ல. ஒவ்வொரு மிஞ்சியும் நம்ம தொலைச்சிட்டு திரும்ப எடுக்கையில் ரேட்டு எச்சா தான் வருதுங்க. இந்த மிஞ்சி ஐம்பொன் மிஞ்சி எடுத்து போடுறதுனால நம்ம ப்ரைஸும் கொஞ்சம் கம்மியாக தான் அங்கே இருக்குது. திரும்ப திரும்ப சொல்கிறேங்க, உடம்பு எந்தளவு ஹீட்டு இருக்குதோ அந்தளவுக்கு நமக்கு கருக்குங்க. நம்மளுக்கு ஹீட்டு கம்மியாகிடுச்சுனாவே வந்து கருக்கிறது கம்மியாயிருங்க. வலிச்சுனே இருக்கும் எப்போதுமே. இப்போ நீங்கள் வெளியில் போகிறீங்க, வெயிலில் போயிட்டு வரீங்க அப்படின்னா கருத்து போய் இருக்குங்க. திரும்ப வந்து நீங்கள் நார்மலாக கை கால் கழுவிட்டு முகம் கழுவிட்டு அந்த மாதிரி பண்ணையில் பார்த்தீங்கன்னா பளிச்சுன்னு மாறிடுங்க. ஃபஸ்ட்டு நான் வியாபாரம் பண்ணையில் பார்த்தீங்கன்னா என்ன அப்படி சீக்கிரம் கருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்டாங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட டீட்டெயிலாக சொன்ன பிறகு அவங்களே புரிஞ்சுக்கிட்டாங்க, அடுத்தடுத்து எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம சேனலில் ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. தேங்க்யூ. அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க.